மீண்டும் ஒரு விளையாடிதர் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையில் 5 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் 4வது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4வது நாள் நேற்றைய தினத்தில் ஆரம்பமாகியிருந்த வேளையில் இங்கிலாந்து அணி சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த வேளையில் நேற்றைய தினத்தில் 669 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. சிறந்த துடுப்பாட்ட வரிசையை கொண்டிருந்த இங்கிலாந்து அணி கிரவுலி 84 ஓட்டங்களையும் ஒலிபோப் 71 ஓட்டங்கள், டக் 94 ஓட்டங்கள் சதத்தை தவறவிட ரூட் 150 ஓட்டங்கள் சிறப்பான ஒரு சதத்தை பூர்த்தி செய்திருந்ததோடு அணியின் தலைவர் பேன்ஸ்டாக் 141 ஓட்டங்களையும் கார்ஸ் 47 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தமை சிறப்பான விடயமாகும். இந்திய பந்து வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட்டுகள், பும்ரா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் தலா 2 விக்கெட்டுகளையும், அனுஷ் கம்போஜ் மற்றும் சிராஜ் 2 தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் இந்த 2 வீரர்களும். ஆகவே இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸை பொறுத்தவரையில் 358 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் இழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இங்கிலாந்தின் இந்த 669 ஓட்டங்களிலே 311 ஓட்டங்கள் பின்னிலையில் இந்திய அணி மீண்டும் 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தது. சிறந்த இளம் இந்திய வீரர்கள் இருப்பதன் காரணமாக இந்திய அணி இந்த ஓட்டங்களை எப்படியாவது பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே 3 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 2-1 அடிப்படையில் பின்னிலையில் இருக்கின்றது இந்திய அணி. ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்று சமநிலை இந்த போட்டித் தொடரை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மீண்டும் இந்திய அணி ஆரம்ப துடுப்பாடுகளில் ஜஸ்வால் 0 ஆட்டம் இழந்திருந்தார். சாய் சுதர்சன் வந்த வேகத்தில் 0 ஆட்டம் இழந்தமை குறிப்பிடத்தக்கது. கிறிஸ் வாக்ஸ் வீசிய முதலாவது பந்து ஓடிலே 4வது 5வது பந்துகளிலே இந்த 2 வீரர்களும் ஆட்டம் இழந்து வெளியிருந்தமை ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்திய அணிக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே 0-2 விக்கெட்டுகள் வீழ்வதானது இந்த 311 ஓட்டங்கள் பின்னிலையில் இருந்த துடுப்பாட்டத்தை ஆடுவதற்கு ஒரு சவாலான நிலையை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பின்னதாக இந்திய அணியின் அணித்தலைவர் சுப்மன் கில் மற்றும் KL ராகுலுக்கு இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் இந்த போட்டியை சமநிலையில் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கிறது. இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் 3-1 அடிப்படையில் இங்கிலாந்து அணி இந்த தொடரை கைப்பற்றிவிடும். ஆகவே இந்த போட்டியில் சமநிலையில் படுத்திவிட்டால் 5வது போட்டி எப்படியாவது வெற்றி பெற்று 2-2 இந்த தொடரை சமநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்திய அணிக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் 3வது விக்கெட்டுக்காக KL ராகுல் மற்றும் சுப்மன் கில்க்கு இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் இறுதி வரை நேற்றைய தினத்தில் இந்த இணைப்பாட்டத்தை பிரிக்க முடியாத நிலையில் சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார்கள். 174 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். எந்த விதமான விக்கெட் இழப்பின்றி ஆடக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் 2 விக்கெட்டுகளின் பின்னதாக KL ராகுல் ஆட்டம் இழக்காது 4 ஓட்டங்கள் 8 இடங்களாக ஆட்டம் இழக்காது 87 ஓட்டங்களையும் சுப்மன் கில் அணியின் தலைவர் 4 ஓட்டங்களாக 78 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காது களத்தில் இருக்கின்றனர். இந்த 2 வீரர்களின் இணைப்பாட்டம் ஒரு சிறப்பானதாக இருக்கும் போது இன்றைய தினத்தில் 5வது தினமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 174 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் 137 ஓட்டங்கள் பின்னிலையில் இந்திய அணி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்திய ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். ரிஷாட் பண்டுக்கு காயம் காரணமாக இந்த போட்டியில் துடுப்படுத்த ஆடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்திய ஆரம்ப துடுப்பாட 2ஆம் 3ஆம் இலக்கங்களை துடுப்படுத்த ஆட வந்த சாய் சுதர்சன் மற்றும் ஜஸ்வாலை ஆட்டமிழக்க செய்த கிறிஸ் வாக்ஸ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். ஏனைய இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு எந்தவித வாய்ப்பும் வழங்காதவாறே இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் KL ராகுல் மற்றும் சுப்மன் கில் இடையிலான இணைப்பாட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த இணைப்பாட்டம் சிறப்பான முறையில் மீண்டும் ஒரு 200-300 ஓட்டங்களுக்கு மேலாக பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த போட்டியில் சமநிலை முன்னெடுத்துக் கொள்வதற்கு இந்திய அணிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் இறுதி தினமாக இருக்கிற இன்றைய தினத்தில் எவ்வாறான இந்திய அணி நுணுக்கங்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம்.